ஹரிஹரன், அந்த விமானம் குடியிருப்பு பகுதியில விழுந்திருப்பதால குடியிருப்பு வாசிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அல்லது குடியிருப்புகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? புறப்பட்ட நிலையில ஒரு சில நிமிடங்கள்ல வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கு. மெகானி நகர் என்ற பகுதியில விமானம் நெருங்கி விழுந்திருக்கக்கூடிய நிலையில குடியிருப்பு பகுதியில் விழுந்திருக்கக்கூடிய நிலையில குடியிருப்பு பகுதிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்ற விவரங்கள் இதுவரை வெளியேறவில்லை. 242 பேர் அந்த விமானத்தில் பயணிக்கும் மற்றும் பணிபுரியும் குழுவினரோடு சேர்ந்து மொத்தம் 242 பேர் அந்த விமானத்தில் பயணித்திருக்காங்க. விமான விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் விமான நிலையத்தின் அவசர கால பிரிவினர் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மீட்பு படையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே அந்த பகுதிக்கு விரைந்து கொண்டிருக்கின்றனர். அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆம்புலன்ஸ்களுமே அந்த பகுதிக்கு அனுப்பிவிடப்பட்டு உடனடியாக மீட்கும் பணியில ஈடுபட்டு வருகிறாங்க. ஒரு சிலர் தீக்காயத்துடன் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது. அந்த தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட பயணிகளும் உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்குங்க. ஹரிஹரன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி செல்வராமலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். சார், குஜராத் அகமதாபாத்திலிருந்து எடுக்கப்பட்ட பயணிகள் விமானம் 3 நிமிடத்திலேயே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதற்கு என்ன காரணம் இருக்கலாம் சார்? அதாவது ஒரு 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 ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று டெக்னிக்கல் எரரா இருக்கலாம், இல்ல பேர்ட் ஹிட்னு சொல்லக்கூடிய வேற ஏதாவது ஒரு பெரிய பறவை தாக்கி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷம் அப்படிங்கும்போது அவங்க அதிக உயரத்துல பறந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமா ஒரு 600 அடியில இருந்து 1000 அடிக்குள்ள இருந்திருக்கலாம். அவங்களோட அந்த 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 டேக் ஆஃப் அந்த உயரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு 600 அடி உயரத்துல இருந்து ஒரு ஃபியூல் நிரப்பப்பட்ட ஒரு விமானத்துல இருந்து விழும்போது அதற்கான அதோட விளைவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அப்படின்றத நிரப்பியிருப்பாங்க. அது ஹைலி இன்ஃபிளேமபிள், அது எளிதில் தீப்பற்றிக்கும். அப்படிங்கும்போது அதுதான் நம்ம இப்போ ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எல்லா ஏர்போர்ட்லயுமே கிராஷ் ஃபயர் டெண்டர்னு சொல்லக்கூடிய ஃபயர் டெண்டர்ஸ் இருப்பாங்க. எப்படி டொமஸ்டிக்ல நம்ம தீயணைப்பு துறை நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்லயும் எல்லா ரன்வேலையும் டேக் ஆஃப் ஆகும்போது கிராஷ் ஃபயர் டெண்டர் இருக்கும். அதே போல கிராஷ் ஆம்புலன்சஸ் இருக்கும். அவங்கள உடனடியா முதலுதவி பண்றதுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் அதுவும் நிறைய இருக்கும். ஸோ அதனால உடனடியா பயணிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கண்டிப்பா கொண்டு செல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ்ல என்னெல்லாம் முதலுதவி கொடுக்க முடியுமோ அதையும் கண்டிப்பா கொடுப்பாங்க. கிராஷ் ஃபயர் டெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபோம் நிரப்பப்பட்ட ஒரு ஃபயர் டெண்டர். அது ஃபோம் இப்ப எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள், விமான மாதிரியான பொருட்கள் அப்படிங்கும்போது, விமான மாதிரியான ஒரு இது அப்படிங்கும்போது அதுல தீப்பிடிக்கும் போது ஃபோம் வச்சுதான் நம்ம அந்த தீயை அணைக்க முடியும். தண்ணியை வச்சு அணைக்க முடியாது. ஸோ அதனால அந்த ஃபோம் எல்லாம் வச்சு நிறைய பண்ணுவாங்க. கண்டிப்பா நிறைய ஃபயர் டெண்டர் அங்க வந்திருக்கும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் ஓடு பாதையில செல்லும் பொழுது விபத்து ஏற்பட்டிருந்தா சரி, ஆனா இது கொஞ்சம் தள்ளி போய் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விழுந்திருக்கு. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? கிராஷ் ஃபயர் டெண்டர் அதாவது இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த விமான ஓடுதளத்துக்கு பக்கத்துல தான் விழுந்திருக்கு. பக்கத்துல விழுந்திருக்கும் போது கண்டிப்பா கிராஷ் ஃபயர் டெண்டர் ஈஸியா அது அப்ரோச்சபிள் தான். அது ஈஸியா போவாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் ஃபயர் டெண்டரும் கண்டிப்பா வந்திருப்பாங்க. நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸும் கண்டிப்பா போயிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம பயணிகளுக்கான முதலுதவி, அவங்களை எப்படி அதுல இருந்து வெளியில எடுக்கிறது, தீக்காயங்களை எப்படி நம்ம இமிடியேட்டா அதுக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சூழல்ல நம்ம பார்க்க முடியும். சார், இப்ப முன்னாடி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க விமான விபத்துக்கு ஒன்னு டெக்னிக்கல் எரர் காரணமா இருக்கலாம், இல்ல பறவைகள் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு பறவைகளால இவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது என்னன்னா, எல்லா விமானங்களுமே அந்த இலகு வகையான அலுமினியத்தால செய்யப்பட்டதுதான். அது பேர்ட் ஹசார்ட் காம்பேக்ட் டீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிஹெச்சிடி அப்படின்னு எல்லா ஏர்போர்ட்லயுமே இருப்பாங்க. பேர்ட் ஹசார்ட் காம்பேக்ட் டீம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பறவைகள் எதுவுமே பெரிய அளவுல இப்ப பருந்து மாதிரி பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் ஒரு விமானம் பறக்கும் போது தாக்குச்சு அப்படின்னா
அந்த விமானத்தோட ஸ்ட்ரக்சர்ல சின்னதா ஒரு 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 என்ன சொல்ல வருது, ஒரு ஒடுக்கு மாதிரி விழுந்துருச்சு, ஒரு சின்ன போர்ஷன் உள்ள போயிருச்சுன்னா கூட காற்றை கிழிச்சிட்டு போகும்போது அந்த அந்த பாதிக்கப்பட்ட பகுதியோட இது வந்து அதிகமாயிட்டே போகும். காற்றோட அழுத்தத்துக்கும் காற்றோட வேகத்துக்கும் ரெண்டும் காரணமா இருக்கிறதுனால அந்த சின்ன ஒரு பறவை அடிக்கும் போது அந்த அந்த விமானத்துல சின்னதா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா கூட காற்றோட வேகத்துல அது பெரிய அளவுல பாதிக்கும். அதனால அந்த எப்பயுமே அந்த அந்த அதோட அந்த ஏர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அந்த அதோட ஷேப் வந்து அப்படியே இருக்கணும். எந்த ஒரு விதத்திலையுமே அது வந்து அது வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனாலதான் பேர்டு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஃபிளைட்டுக்கு வந்து பெரிய ஹசார்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய விளைவு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னா பறவைகள்னு சொல்லலாம். சிறு பறவைகள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பருந்து, கழுகு மாதிரியான பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வந்து கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் எல்லா ஏர்போர்ட்லயுமே பிஎஸ்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ட் ஹசார்ட் காம்பேக்ட் டீம் அப்படிங்கறது வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலையை பறவைகளை வந்து ரன்வேல இருந்து துரத்துறது அவங்களோட வேலையாவே இருக்கும். இப்போ நீங்க ஏற்கனவே விமானப்படை அதிகாரியாக இருந்ததுனால இதை கேட்குறேன். இப்போ ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அதுவும் சிறிது நேரத்திலேயே இந்த விபத்து ஏற்படுது அப்படின்னா என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம்? நான் முன்னே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் எரர் இருக்கலாம். என்னன்னா வந்து அது வந்து ஒரு மெஷின், அது வந்து ஒரு எந்திரம். அப்படிங்கும் போது டெக்னிக்கல் எரர் எப்ப வேணாலும் வந்து ஏற்படலாம். ஒரு லீக்கேஜ் ஏற்படலாம், ஃபியூல் டேங்க்ல ஏதாவது ஒரு அந்த அது போற பைப் லைன்ஸ்ல ஏதாவது இது ஏற்படலாம், லீக்கேஜஸ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான எரர் எல்லாம் வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் டீம் கண்டிப்பா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பைலட்டும் ஒரு முறை பார்ப்பாங்க. அதுக்குன்னே வந்து டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து அந்த டெக்னிக்கல் என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி நடக்குது அப்படின்னா அது நம்ம கையில கிடையாது. அது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் எந்த ஒரு எந்திரத்துல வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். இப்போ இந்த விபத்து நடந்த இந்த விமானம் அப்படிங்கிறது போயிங் 787 ட்ரீம் லைனர் ரக விமானமாக இருக்கு. இப்போ இது வந்து கனரக விமானமா, அது இலகு ரக விமானமாக இருக்கா? இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன சார்? இது பயணிகள் விமானத்துல வந்து இப்ப வந்து இது வந்து நாடு விட்டு நாடு போறதுனால இது வந்து ஒரு பெரிய அளவுல பேசஞ்சர் இருக்கக்கூடிய ஒரு விமானம் தான். இதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா வந்து நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்ட அதனால தயாரிக்கப்பட்ட ஒரு விமானமா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ இத வந்து இதோட ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப இது லண்டன் போறதுனால இதோட இந்த பறக்கும் தூரம் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து அதிநவீன விமானமா தான், பயணிகள் விமானமா தான் கண்டிப்பா இருக்கும். இப்போ விமானம் டேக் ஆஃப் பண்ணும்பொழுது பைலட் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க சார்? முதல்லயே அவங்க எப்பயுமே பைலட் வந்து ஒரு விமானம் அவங்க பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ஜின் லீக்கேஜ் சும்மா அவங்க வந்து ஓவராலா ஏர் ஃப்ரேம்ல வந்து அவங்க தொட்டு பார்ப்பாங்க. ஏர் ஃப்ரேம்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, இல்ல அந்த ப்ரொப்பலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜின் அந்த இதுல வந்து ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா அப்படிங்கறது ஒரு காமன் இதுல தான் பார்ப்பாங்க. டெக்னிக்கலா பாக்குறதுக்குன்னு தனியா ஒரு டீம் இருக்காங்க, அவங்க தான் வந்து டெக்னிக்கலா பார்க்க முடியும். பைலட்ஸ் வந்து ஓவராலா அந்த இதுல ஏதாவது சின்னதா கிராக்ஸ் இருக்கா இல்ல லீக்கேஜஸ் இருக்கா அது மட்டும்தான் அவங்களால பார்ப்பாங்க. டயர் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனா இது முழுக்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி R&D பண்ணி இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு வந்து தயாரானது அப்படின்னு சொல்றது வந்து அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் தான், அந்த என்ஜினியர்ஸ் தான். கருத்துகளுக்கு நன்றி சார். பனிரண்டு ஊழியர்கள் உட்பட 242 பேருடன் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்திருக்கின்றன. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. அகமதாபாத் அருகே விமானம் விபத்திற்குள்ளானதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது.
மேலும் மீட்பு பணி தீவிரமடைந்திருக்கிறது. தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஆகியன அங்கு விரைந்திருக்கின்றன. காயமடைந்த பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பறக்க தொடங்கிய 3 நிமிடங்களிலேயே இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. விமான விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அகமதாபாத் அருகே விமானம் விபத்திற்குள்ளான பகுதிக்கு 90 பேர் கொண்ட மீட்பு படை வீரர்கள் விரைந்திருக்கின்றனர். குஜராத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானது குறித்து மாநில முதல்வருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து குஜராத் மாநில முதலமைச்சருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். விமானம் விபத்திற்குள்ளான பகுதிக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விரைந்திருக்கிறார். ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது குறித்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீட்கப்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முன்னதாக குஜராத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் சரியாக 1:17 மணிக்கு புறப்பட்டது. புறப்பட்டு 3 நிமிடங்களில், அதாவது 1:20 மணிக்கே அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியதில் தீப்பிடித்த அந்த விமானத்தால் வானுயர கரும்புகை எழுந்தது. அங்கு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஆகியன விரைந்திருக்கின்றன. தற்போது விபத்து நடந்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விமானம் எப்படி கீழே விழுந்து நொறுங்கி தீ பற்றியது என்பது தொடர்பான அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விபத்திற்குள்ளான விமானம் போயிங் நிறுவனத்தின் 787 என்ற ட்ரீம் லைனர் ரக விமானம் என்பது தெரிய வந்திருக்கிறது. 242 பயணிகள் மற்றும் 12 ஊழியர்கள் என மொத்தம் 150க்கும் மேற்பட்டோருடன் புறப்பட்டு சென்ற விமானம் அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், தற்போதைய விவரங்கள் என்ன? சரியாக சற்று நேரத்திற்கு முன்னதாக அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விமான விபத்தில் சிக்கி கீழே விழுந்திருக்கிறது. குறிப்பாக மொத்தம் 242 பயணிகள் இந்த விமானத்தில் பயணித்திருக்காங்க. விமானத்தில் பணிபுரியும் 12 ஊழியர்களோடு 242 பேர் இந்த விமானத்தில் பயணித்திருக்காங்க. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மெகானி நகர் என்ற பகுதியில் விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்குது. சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த விமானம் விபத்து ஏற்பட்ட வீடியோக்கள் வெளியாகி ஒரு அதிர்ச்சிகரமான காட்சிகளாக உள்ளது. குறிப்பாக விமானம் விழுந்து நெருங்கும் போது மிகப்பெரிய அளவில் பயங்கர ஒரு தீ விபத்து ஏற்பட்டு விமானம் விழுந்து நெருங்கி இருக்கிற காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த விமானத்துல பொறுத்த வரைக்கும் மொத்தம் 242 பேர் பயணித்திருக்கக்கூடிய நிலையில பெரும்பாலான நிலை குறித்த ஒரு அச்சம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. விமான விபத்து ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே விமான நிலையத்திலிருந்து அவசர கால குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய உள்ளூர் தீயணைப்புத்துறை வீரர்களும் அந்த பகுதிக்கு முழுமையாக விரைந்திருக்கிறார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அனைத்து ஆம்புலன்ஸ்களும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக 242 பேர் இந்த விமானத்தில் பயணித்துள்ள நிலையில காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்கும் பணியிலையும் அந்த மீட்பு படை குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க. விமான விபத்து குறித்து உள்துறை அமைச்சர் குஜராத் முதல்வருடன் சற்று நேரத்திற்கு முன்னதாக பேசியதாக செய்திகள் வெளியாக இருக்கு. உள்ளூர் அரசு நிர்வாகமும் விமான நிலைய ஆணையமும் தொடர்ச்சியாக இந்த பணியில ஈடுபட்டு வருகின்றாங்க. சரியாக அந்த விமானம் புறப்பட்ட ஒரு 3 நிமிடங்களிலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக 640 அடி உயரத்திலிருந்து விமானம் புறப்பட்டு 642 அடி உயரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 642 அடியிலிருந்து விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. 242 பயணிகளோடு பயணித்திருக்கக்கூடிய இந்த விமானத்துல குறிப்பாக பெரும்பாலான பயணிகள் நிலை குறித்த ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. விமான விபத்து அந்த குடியிருப்பு பகுதிகளில் விழுந்திருக்கக்கூடிய நிலையில குடியிருப்புவாதிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கின்றது. தற்பொழுது வரை விமான விபத்திற்கான காரணம் என பல கோணங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். முதற்கட்டமாக விமானத்தில் பயணித்த பயணிகளின் நிலை குறித்து அவர்களை மீட்கப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. விரைவில் விமான விபத்திற்கான காரணங்கள் குறித்த உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.